ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளியெல்லாம் எப்படி ஹாப்பியாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணிங்களா? வாங்க என்னோடய ஸ்டைலில் பிரியாணியவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன். பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்தேன். 1/2 கிலோ வரும். இந்த டம்ளர் வந்து பெரிய டம்ளரும் இல்லை, சின்ன டம்ளரும் இல்லை, நடுத்தரமான டம்ளரு. 6 மீடியம் சைஸ் தக்காளியை க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்னதாக 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். பெரிய பிரியாணி இலையாக இருந்தால் ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க போதும். 4 ஏலக்காய், 6 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பார்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா தழை, ஒரு கைப்பிடி நறுக்கின மல்லித்தழை எடுத்துக்கோங்க. தயிர் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கும் அதிகமாக, 1/2 கப்புக்கும் குறைவாக தயிர். எண்ணெய் வந்து இந்த தக்காளி சாப்பாடுக்கு 1/2 கப்பு எண்ணெய் தேவைப்படும். மெசரிங் கப்பில் 1/2 கப்பு எண்ணெய். நான் கையில் வச்சுருக்கிறது 3/4 கப்பு. அதில் நான் 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் தக்காளி சாப்பாடு மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுமே ஏலக்காய், பட்டை, பிரியாணி எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட மல்லித்தூள் சேர்த்துடலாம். யாருமே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தான் சேர்ப்பாங்க. மல்லித்தூள் யாரும் சேர்க்க மாட்டாங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைலு. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்தது. இந்த மாதிரி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இது போல் நீங்கள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் சாப்பாடாக இருந்தாலும் சரி, தக்காளி சாப்பாடாக இருந்தாலும் சரி, இது போல் மல்லித்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனையே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு வதக்கிக்கணுங்க. நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ இது கூட மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா சாப்பாடு நல்லா கலரும் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிறதுனால. இந்த தக்காளி சாப்பாடு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா வதக்கிட்டேன் நான். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் மிளகாவும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு உடனே தயிர், புதினா தழை எல்லாமே சேர்ப்பாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவேன் தக்காளியை. இப்போ தக்காளி சேர்த்ததுமே நான் 1/2 உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கின வாட்டி தான் நான் தயிர், புதினா தழைலாம் சேர்க்க போகிறேன். இப்போ எனக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் புதினா தழை, மல்லித்தழை, தயிர் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். சாப்பாடு அவ்வளோ நல்லா மசாலாவா உதிரி உதிரியாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு தான் இந்த ரெசிபி நான் கொடுத்துருக்குறேன். எல்லா நேரமும் நம்ம பிரியாணியே சாப்பிட்டுட்ருக்க முடியாது இல்லைங்களா? இது போல் நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நம்ம எடுத்திருக்க மசாலா நல்லா மசாலாவாக செய்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் சரி நான் சொல்கிற அளவுலேயே செய்யுங்க. தண்ணி நான் சொல்கிற அளவுக்கே சேருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு பேலன்ஸு உப்பையும் சேர்த்துடலாம். நான் எப்போவுமே உப்பு பிரித்து தான் சேர்ப்பேன். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்தேன், இப்போ பாதி சேர்க்குறேன். இப்போ இது கொதித்து வெந்து வரட்டும் முக்கால்வாசி. இப்போ கலந்து விட்டுறலாம். கொதிக்கட்டும் நல்லா. எனக்கு நல்லா கொதித்து தண்ணிலாம் முக்கால்வாசிக்கு இழுத்துருச்சு. நல்லாவே இழுத்துருச்சு தண்ணி முக்கால்வாசி. இப்போ நல்லா இது போல் ஈவனாக பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் அலசிட்டு பிழிஞ்சிட்டு இது போல் ஈவனாக பண்ணிடுங்க. காட்டன் துணியை மேலே வச்சு மூடி தட்டு போட்டு வச்சு மேலே வெயிட் வச்சுருங்க. நான் ஒரு குண்டானில் அரை குண்டான் தண்ணி வச்சு மேலே வச்சுட்டேன். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. சூப்பராக வந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடையவே இல்லைங்க சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உதிரி உதிரியாக மசாலாவாக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். தம்மு உடைக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு வந்து தயிர் சட்னி தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் இதுக்கு செஞ்சுக்கலாம். கட்டாயமாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.